குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள பெங்களூரு விடுதியில் வருமான வரித்துறையினர் சோதனை. கர்நாடக அமைச்சர் சிவக்குமார் வீடுகளில் நடைபெற்ற சோதனையில் 11 கோடி ரூபாய் பறிமுதல். டோக்லாம் விவகாரத்தில் இந்தியாவை மீண்டும் மீண்டும் சீண்டி பார்க்கும் சீனா. துருப்புகளை ஒருபோதும் வாபஸ் பெற முடியாது என இந்தியா திட்டவட்டம். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படும் என்பதை ஜனவரி 1ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஐஜி பொன் மாணிக்கவேல்தான் விசாரிக்க வேண்டும். தமிழக அரசின் விளக்கம் கேட்பு மனு மீது உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெப்சி தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் நீடிப்பதால் 40க்கும் மேற்பட்ட படப்பிடிப்புகள் ரத்து. பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு ரஜினிகாந்த் வலியுறுத்தல். வங்கிக் கடனுக்கான வட்டி விகிதம் 0.25% குறைப்பு. ரிசர்வ் வங்கி நடவடிக்கையால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி குறைய வாய்ப்பு. வணக்கம். குஜராத் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பெங்களூரில் தங்க வைக்க ஏற்பாடு செய்த கர்நாடக அமைச்சர் சிவக்குமார் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 11 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. குஜராத் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேர் திடீரென கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். மாநிலங்களவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தங்களது கட்சி எம்எல்ஏக்களை இழுக்க பாஜக 15 கோடி ரூபாய்க்கு குதிரை பேரம் நடத்தியதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. இதையடுத்து குஜராத் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 44 பேர் பெங்களூரு அழைத்து வரப்பட்டு ராமநகரில் உள்ள ஈகிள்டன் கோல்ஃப் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை கவனிக்கும் பொறுப்பு கர்நாடக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் டி.கே. சிவக்குமாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதன்கிழமை காலை 6 மணி முதல் டெல்லி, பெங்களூரு ஆகிய நகரங்களில் டி.கே. சிவக்குமாருக்கு சொந்தமான வீடு உள்ளிட்ட 39 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் 11 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சோதனை தொடங்கிய நேரத்தில் அமைச்சர் சிவக்குமார் மாயமானதை அடுத்து அவர் குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள ஈகிள்டன் கோல்ஃப் ரிசார்ட்டில் உள்ளாரா என அங்கும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். ஈகிள்டன் கோல்ஃப் ரிசார்ட்டில் ஒவ்வொரு அறையாக சோதனை நடத்திய அதிகாரிகள் அங்கிருந்த சிவக்குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே பெங்களூரில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை தொடர்பாக மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, பெங்களூரில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கியிருப்பது தொடர்பாக சோதனை நடத்தப்படவில்லை என விளக்கம் அளித்தார். குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள விடுதியில் கர்நாடக அமைச்சர் சிவக்குமார் இருக்கிறாரா என்றுதான் தேடுதல் நடத்தப்பட்டதாகவும் அருண்ஜேட்லி கூறினார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. டோக்லாம் எல்லை விவகாரத்தில் இந்தியாவை மீண்டும் மீண்டும் சீண்டி பார்க்கும் விதமாக சீனா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவை 3வது நாடு என்ற சீனாவின் மிரட்டலுக்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறது. சிக்கிம் எல்லை அருகே இந்தியா, சீனா, பூட்டான் நாடுகள் சந்திக்கும் முச்சந்திப்பான டோக்லாம் பகுதியில் சீன ராணுவம் மேற்கொண்ட சாலை பணிகளை இந்திய வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளுக்கு ஏற்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்திய ராணுவம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. கடந்த ஜூன் மாதம் மத்தியில் எழுந்த பதற்றத்தை தொடர்ந்து இந்தியா தனது துருப்புகளை அங்கு குவித்திருக்கிறது. இதுநாள் வரையில் போர் பதற்றத்தோடு நாட்கள் நகரும் சூழலில் தொடர்ந்து இந்தியாவை சீண்டும் விதமாக பல்வேறு மிரட்டல்களை விடுப்பதை சீனா வாடிக்கையாக வைத்திருக்கிறது. இதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காமல் சீனாவின் ஊடுருவலை தடுப்பதில் இந்திய ராணுவம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. இந்த நிலையில் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் 15 பக்கங்கள் கொண்ட அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்தியா தனது துருப்புகளை எந்தவித நிபந்தனையுமின்றி உடனடியாக வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. டோக்லாம் விவகாரம் என்பது பூட்டானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பிரச்சினை என்றும், இதில் 3வது நாடாக இந்தியா தலையிடக்கூடாது என்றும், இந்தியாவுக்கு உரிமை இல்லை என்றும் சீனா வம்பு இழுத்திருக்கிறது. பூட்டானை பாதுகாப்பதாக கூறி டோக்லாம் அருகே தங்கள் நாட்டு எல்லைக்குள் இந்தியா ஊடுருவி இருப்பதாகவும், இதனால் தங்கள் நாட்டு இறையாண்மைக்கு குந்தகம் ஏற்பட்டிருப்பதாகவும் சீனா கூறியிருக்கிறது. எல்லையில் அத்துமீறினால் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று
தங்கள் நாட்டு அரசையும் மக்களையும் நினைத்தால் எதிர்பாராத நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கவும் தயங்க மாட்டோம் என்றும் இந்தியாவை சீனா சீண்டியிருக்கிறது. சீனாவின் 15 பக்க அறிக்கைக்கு இந்தியா கடுமையாக பதிலடி கொடுத்திருக்கிறது. சீனா தனது ஆக்கிரமிப்பை ஊடுருவலை நிறுத்திக் கொள்ளாத வரை இந்தியா தனது துருப்புக்களை ஒருபோதும் வாபஸ் வாங்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. போர் பதற்றம் தணியும் வரை டோக்லாம் விவகாரத்தில் அமைதி வழியில் முடிவு எட்டப்படும் வரை டோக்லாம் பீடபூமியில் நமது துருப்புக்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டே இருக்கும் என்றும் இந்தியா கூறியிருக்கிறது. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படும் என்பதை ஜனவரி 1ஆம் தேதிக்குள் அறிவிக்க மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படும் என மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிடக் கோரிய மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. அப்போது ஆஜரான தமிழக அரசு வழக்கறிஞர் தமிழக அரசு பரிந்துரை செய்த 5 இடங்களை மத்திய குழு ஆய்வு செய்ததாக தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசிற்கு முழு ஒத்துழைப்பை வழங்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர், இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது மத்திய அரசுதான் என்று கூறினார். அப்போது இடம் தேர்வு குறித்து முடிவு எடுக்க துணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மத்திய அரசு வழக்கறிஞர், அந்த குழு ஆய்வு நடத்தி முடிவு எடுக்கும் என்று கூறினார். இதையடுத்து இடத்தை ஆய்வு செய்து தேர்வு செய்து அறிவிக்க எவ்வளவு காலம் தேவை என பிற்பகலுக்குள் மத்திய அரசிடம் கேட்டு தெரிவிக்க மத்திய அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிற்பகலில் விசாரணை தொடங்கிய போது ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர், மத்திய அரசின் துணைக்குழு தமிழக அரசு பரிந்துரைத்த 5 இடங்களையும் மீண்டும் ஆய்வு செய்யும் என்று தெரிவித்தார். குழு அறிக்கை தாக்கல் செய்ய 2 மாத கால அவகாசம் தேவை என்றும் அவர் கோரினார். இதனை ஏற்று துணைக்குழு 2 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள், எய்ம்ஸ் மருத்துவமனையை எந்த இடத்தில் அமைக்கலாம் என மத்திய அரசு டிசம்பர் 31க்குள் முடிவு செய்து ஜனவரி 1ற்குள் அறிவிக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஐஜி பொன் மாணிக்கவேல் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கால சாமி சிலைகளை டிஎஸ்பி காதர் பாஷா உள்ளிட்ட அதிகாரிகள் 6 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன், தமிழகத்தில் உள்ள சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அதிகாரியாக ஐஜி பொன் மாணிக்கவேலை நியமித்து கடந்த மாதம் 21ஆம் தேதி உத்தரவிட்டார். தமிழகம் முழுவதும் உள்ள சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகள் அனைத்தையும் கும்பகோணம் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு மாற்றியும் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை தெளிவுபடுத்த கோரி தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி மகாதேவன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை விசாரித்தார். அப்போது தமிழகத்தில் சிலை கடத்தல் தொடர்பாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், புதிதாக பதிவாகும் வழக்குகளையும் ஐஜி பொன் மாணிக்கவேல் விசாரிக்க வேண்டும் என தெளிவுபடுத்தினார். சிலை கடத்தல் ஆவண ஆதாரங்களையும் வழங்க உத்தரவிட்ட நீதிபதி பொன் மாணிக்கவேல் தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என்ற உத்தரவு என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். 1 வாரத்தில் குழு அமைக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பசுபதீஸ்வரர் கோவில் சிலை கடத்தல் தொடர்பாக இந்து சமய அறநிலைய அதிகாரிகள் மீது கடந்த மாதம் 26ஆம் தேதி வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்தது. பின்னர் உத்தரவிட்ட நீதிபதி, நாட்டின் பொக்கிஷங்களான சிலைகளை கடத்தியவர்கள் யாராக இருப்பினும் அதற்கு உரிய பதிலளித்தே தீர வேண்டும் என தெரிவித்தார். மேலும் வழக்கு விசாரணையின் போக்கை கண்காணித்து அது தொடர்பாக அவ்வப்போது நீதிமன்றம் உரிய உத்தரவிடும் என கூறிய நீதிபதி மகாதேவன் வழக்கு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.